ஒரு கிரிக்கெட்டர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்க, என்னதான் இவருக்கு எல்லா டேலண்ட் இருந்தாலும் சான்ஸ் கிடைக்காம போறதுக்கு முக்கியமான காரணமே டீம்ல இருக்க இன்னும் சில பெரிய பிளேயர்ஸ் தான். அந்த லிஸ்ட்ல மைக்கேல் எசி மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்திருந்தாலும் அக்சர் படேல் ஒரு ஆளுங்க. பேட்டிங் வேணுமா பேட்டிங் இருக்கு, பவுலிங் வேணுமா பவுலிங் இருக்கு, ஃபீல்டிங் வேணுமா ஃபீல்டிங் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் இந்தியா சொல்ற ஒரே வார்த்தை என்கிட்ட ஜடேஜா இருக்கு அப்படின்ட்டு போயிடுறாங்க. என்னதான் இது ஒரு சைடு இருந்தாலும் டொமஸ்டிக்ல பயங்கர கன்சிஸ்டன்சி, ஐபிஎல்லையும் வெறித்தனமான ஒரு கன்சிஸ்டன்சியை காமிச்சுட்டே இருந்தனால, அதாவது இவரோட கன்சிஸ்டன்சியை பார்த்து டீம்ல எடுப்பாங்க, சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு சைடு போயிட்டே இருந்தாலும் 2021 டெஸ்ட்ல சான்ஸ் கிடைக்குது, அதுல மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது அந்த சீரீஸ்ல 27 விக்கெட் எடுக்க அப்படியே டெஸ்ட்ல கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. T20லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. 2024 T20 வேர்ல்ட் கப் மறக்கவே முடியாது தலைவனோட பெர்ஃபார்மன்ஸ். ஃபைனல் T20 ஃபார்மேட்டுக்கு உள்ள வந்ததுக்கு முக்கியமான காரணமே ஐபிஎல் தான். பஞ்சாப்ல ஸ்டார்ட் பண்ணி நல்ல, அதாவது வெறும் 5 பாலுக்கு 4 விக்கெட் எடுத்த கதையெல்லாம் இருக்கு தலைவன். டெல்லி கேபிட்டல்ஸ் போனதான் இவரோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். அங்க மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால